அண்மை செய்தி. சிம்புவின் முன்னாள் உதவியாளர் ஷர்வுதீன் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக 18 பேர் கொண்ட பட்டியலை கொண்டு விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். விவரங்களை வழங்கலாம். ஓஜி கஞ்சா வழக்குல அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல கைதா இருக்கக்கூடிய ஷர்வுதீன், இவர் சிம்புவுடைய முன்னாள் உதவியாளர் மற்றும் முன்னாள் நண்பர். இவர் அவருடைய வீட்டுல ரெகுலரா வீக்கெண்ட்ல பார்ட்டி பண்ணுவாரு. அந்த பார்ட்டியை நடத்தக்கூடியவர். இவருடைய வீட்டிற்கு பல சினிமா பிரபலங்கள் வருவார்கள். அது மட்டும் இல்லாம இளம் ப்ரொடியூசர்கள், இளம் ஹீரோக்கள், சினிமாவில் இருக்கக்கூடிய இளம் கதாநாயகர்கள் மற்றும் ப்ரொடியூசர்கள், இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்கள் வந்து ரெகுலரா இவங்களுடைய வீக்கெண்ட்ல பார்ட்டியில கலந்துப்பாங்க. இவருடைய ஷர்வுதீனுடைய வீட்டுல ஷர்வுதீன் வீட்டுல தொடர்ச்சியாக இந்த சினிமா பிரபலங்கள், மாடலிங் துறையில உள்ளவர்கள் இந்த வார இறுதி நாட்கள்ல பார்ட்டியில பங்கேற்று அந்த பார்ட்டியில கொக்கைன், மெத்து மற்றும் ஓஜி கஞ்சாவை பயன்படுத்துவது தெரிய வந்திருக்கிறது. இந்த சப்ளை, இந்த ஓஜி கஞ்சா மற்றும் கொக்கைன், மெத்து, இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸை சப்ளை பண்ணக்கூடிய நபர் யார் என்று அந்த நபரை வந்து பிடித்து போலீசார் விசாரணை செஞ்சதுலதான் இந்த மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ரெகுலரா இந்த ஷர்வுதீன் என்பவர் என்னிடம் வந்து வாங்குவார். அவர் வாங்கி இந்த மாதிரி அவருடைய வீட்டுல வீக்கெண்ட்ல பார்ட்டிகள் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் இந்த ஷர்வுதீன் என்ற நபரை வந்து போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டில இருந்து இதுவரை 27.5 லட்சம் ரூபாய் வந்து கேஷ் வந்து லிக்விடாக அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வந்து தற்போது அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் இந்த வீடை வந்து நோட்டமிட்டு வந்த போதுதான் இந்த ஞானேஸ்வரன் என்பவன் மூலமாக பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து இவருடைய வீட்டிற்கு வந்து ஷர்வுதீனுடைய வீட்டிற்கு கொடுத்து வந்து தெரிய வந்திருக்கிறது. இதுல முக்கியமாக இந்த ஷர்வுதீனை கைது செய்ததுக்கு அப்புறம் தான் பல திடுக்கிடும் தகவல் வந்திருக்கிறது. இவருடைய வீட்டுல பல சினிமா பிரபலங்கள் இவருடைய வீட்டுல பார்ட்டியில கலந்துக்கிறது. மாடலிங் துறையை சேர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாம சினிமா துறையில் இருக்கக்கூடிய பலரும் இந்த இவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. முக்கியமாக பல இளம் தயாரிப்பாளர்கள், இளம் நடிகர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களும் இதுல வந்து அடங்குவார்கள். அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அவர்களும் சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவது பல சினிமா பிரபலங்களை சேர்ந்தவர்கள் வந்து இருக்கிறார்கள். சினிமா துறையில இருக்கக்கூடிய பெண்களும் இதுல அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக 18 பேர் கொண்ட ஒரு இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 18 பேர் பட்டியல்ல இதுல முக்காவாசி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த சினிமா துறையில இருக்கிறவர்களும் சினிமா துறையில சேர்ந்த பெண்களும் இந்த 10 பேர் இந்த பட்டியலில் அடங்குவார்கள். தொடர்ச்சியாக இந்த 10 பேரை கொண்ட அந்த 18 பேர் கொண்ட பட்டியலில் இந்த 10 பேரை வந்து முழுவதுமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில இந்த போதைப் பொருள் தடுப்பு போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இளம் தயாரிப்பாளர்கள், இளம் நடிகர்கள் இந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.